சிங்கங்களின் கெபி. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தானியேலுடைய தேவனை பற்றிய விஷயத்திலே அவரை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த முகாந்திரத்தை தவிர அவரை குற்றப்படுத்தும் வேறு முகாந்திரத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இதற்காகவே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க வேவுக்காரர்களை நியமிக்கிறார்கள். அவர்களும் தானியேலின் வீட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள். தானியேலோ தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறார். தன் வீட்டின் மேல் அறையிலே உள்ள பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். தானியேல் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதையும் விண்ணப்பம் பண்ணுவதையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதையும் ஏராளமான ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை காண்கிறார்கள். துன்மார்க்கர் தங்களுடைய தீய காரியங்களை செய்வதற்கு கூட்டமாய் கூடுவார்கள். தானியேல் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை பார்க்க இவர்கள் கூட்டம் கூடி வந்திருக்கிறார்கள். இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஏற்கனவே கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார்கள். தீய காரியங்களுக்கு துன்மார்க்கர் எப்போதுமே கூட்டமாய் கூடி போவது வழக்கம். தானியேல் தேசாதிபதிகளில் ஒருவராய் இருக்கிறார். தரியு ராஜா தானியேலை பாபிலோன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தி இருக்கிறார். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலிடத்தில் அரசாங்க காரியங்களை பேசுவதற்காக வந்தது போல கூட்டமாய் வந்திருக்கிறார்கள். தாங்கள் வரும் வேளை தானியேலின் ஜெப வேளை என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். தானியேல் தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பார். அந்த வேளையில்தான் இந்த மனுஷர் எல்லோரும் கூட்டம் கூடி தானியேலின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். தானியேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதை பார்த்தவுடன் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் காலம் தாழ்த்தாமல் உடனே ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்கள். அவர்கள் ராஜாவினிடத்தில் வந்து அவருடைய தாக்கீதை குறித்து அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர
எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தரியு ராஜாவிடம் கேட்கிறார்கள். தரியு ராஜா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்று தன்னுடைய தாக்கீதை அங்கீகரித்து உறுதி பண்ணுகிறான். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜாவுக்கு அவருடைய தாக்கீதை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு தானியேல் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்று அவர்கள் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார்கள். ராஜாவும் தானியேலுக்கு விரோதமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் தானியேலை பற்றி சொல்லும்போது அவரை பிரதானி என்றோ அதிகாரி என்றோ சொல்லாமல் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் என்று சொல்லுகிறார்கள். தானியேலை ஏளனம் பண்ணுகிறார்கள். தானியேல் ஒரு அடிமை என்றும் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் தேசாதிபதிகள் ராஜாவினிடத்தில் விவாதம் பண்ணுகிறார்கள். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டவராக இருப்பதினால் அவருக்கு ராஜாவின் தயவும் உதவியும் ஒத்தாசையும் தேவை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் தானியேல் ராஜாவையும் அவருடைய கட்டளையையும் மதிக்காமல் தினமும் தன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதாக பிராது பண்ணுகிறார்கள். தானியேல் தன்னுடைய தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜாவினிடத்தில் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் ராஜாவுக்கு கோபம் வராது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களோ தானியேல் ராஜாவை மதியாமல் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுவதாக அவர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு கோபம் வரும் வண்ணமாக பேசுகிறார்கள். ஆனால் ராஜாவோ இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்படுகிறான். தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைக்கிறான். அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். தரியு ராஜா பிரதானிகளோடும் தேசாதிபதிகளோடும் தானியேலுக்கு ஆதரவாக விண்ணப்பம் பண்ணி பார்க்கிறான். தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி பார்க்கிறான். தானியேலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தன்னை நிர்பந்தம் பண்ணக்கூடாது என்று ராஜா பிரயாசப்பட்டு பார்க்கிறான். ஆனால் அந்த மனுஷரோ பிடிவாதமாய் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வருகிறார்கள். ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்று மேதிய பெர்சிய தேசத்து சட்டங்களை சொல்லுகிறார்கள். ராஜாவினுடைய தாக்கீதின் பிரகாரம் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தானியேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் விவாதம் பண்ணுகிறார்கள். இந்த விவாதத்தில் தானியேல் என்ன சொன்னார் என்று வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. தரியு ராஜாவே தானியேலை தப்புவிக்கிறதற்காக வழக்காடுகிறார். ஆனால் தானியேல் மீது குற்றம் சாட்டுகிறவர்களோ அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். பெர்சியர்கள் ராஜாவின் ஞானத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள். ராஜா கட்டளையிடுகிற எல்லா தாக்கீதுகளும் எல்லா கட்டளைகளும் ஞானமுள்ளவை என்றும் அவற்றை ஒருவரும் மாற்றக்கூடாது என்றும் மேதியரும் பெர்சியரும் நம்புகிறார்கள். மேதியர் பெர்சியர் மத்தியிலே இது ஒரு பிரமாணமாய் இருக்கிறது. இது ராஜாவை கனம் பண்ணும் பிரமாணம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இந்த பிரமாணத்தை ராஜாவுக்கு சொல்லி தானியேலை தண்டிக்க வேண்டும் என்று விவாதம் பண்ணுகிறார்கள். ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதையும் கட்டளையையும் ராஜாவால் கூட மாற்ற முடியாது. ராஜாவும் வேறு வழியில்லாமல் தான் கட்டளையிட்ட தாக்கீதை நிறைவேற்றுமாறு சொல்லுகிறான். ராஜாவின் கட்டளை பிரகாரம் அவர்கள் தானியேலை கொண்டு வருகிறார்கள். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடுகிறார்கள். ராஜா தானியேலை கர்த்தருடைய கையில் ஒப்புவிக்கிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தரியு ராஜா மிகுந்த வேதனையோடு தானியேலுக்கு சொல்லுகிறான். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்பது ராஜாவின் விருப்பமல்ல. தானியேலை விடுவிக்க வேண்டும் என்பதே ராஜாவின் விருப்பம். ஆனாலும் ராஜாவின் தாக்கீது மாற்ற முடியாத பிரமாணமாய் இருப்பதினால் ராஜா தன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக
தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடச் சொல்லுகிறான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரையிடுகிறான். தானியேல் சிங்கங்களின் கெபியிலே இருக்கிறார். அவர் கர்த்தரை நம்புகிறவர். தானியேல் கர்த்தரையே நம்ப வேண்டும் என்று தரியு ராஜாவும் அவருக்கு ஆதரவாக சொல்லுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தரியு ராஜா சிங்கங்களின் கெபியிலே விழுந்து கிடக்கிற தானியேலுக்கு ஆதரவாக பேசுகிறார். தானியேல் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பது ராஜாவுக்கு தெரியும். தானியேல் தன் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறார் என்பதும் ராஜாவுக்கு தெரியும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று தரியு ராஜாவும் நம்புகிறார். தானியேலை சிங்கங்களின் கெபியில் தள்ளி போடாமல் அவரை தப்புவிக்கிறதற்காக ராஜா சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ராஜாவால் தானியேலை தப்புவிக்க முடியவில்லை. மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும் என்று தரியு ராஜா நம்புகிறான். தானியேலை தப்புவிக்க வைக்கும் பொறுப்பை ராஜா கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தரியு ராஜா விசுவாசத்தோடு சொல்லுகிறான். தானியேல் தன்னுடைய தேவனுக்கும் ஜெப வேளைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேலின் சத்துருக்கள் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். ராஜாவின் கட்டளையை மீறி தானியேல் ஜெபம் பண்ணும் காரியத்தை தரியுவிற்கு அறிவிக்கிறார்கள். ராஜாவோ தானியேலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே என்று மனம் வருந்துகிறான். தானியேலை தண்டிக்க ராஜாவுக்கு மனமில்லை. மேதிய பெர்சிய தேசத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதில் ராஜா முத்திரையிடுவார். அதன் பின்பு அந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது, ராஜாவாலும் மாற்ற முடியாது. அகாஸ்வேருவின் காலத்தில் அவன் யூதர்களை அழிப்பதற்கு ஆணையிட்டான். அந்த ஆணையை எஸ்தரின் விண்ணப்பத்தை ஏற்று அகாஸ்வேரு ராஜாவினாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணையை நிவர்த்தி பண்ணுவதற்காக அகாஸ்வேரு மற்றொரு புதிய ஆணையை பிறப்பித்தான். மேதிய பெர்சிய தேசத்தில் பிரமாணம் எப்போதும் மாறாததாக இருக்கும். தன்னுடைய சட்டம் மீறப்பட்ட பொழுது தரியு தானியேலுக்காக மிகவும் சஞ்சலப்படுகிறான். ஆனால் நேபுகாத் நேச்சாரோ தன்னுடைய சட்டம் மீறப்பட்டதற்காக மிகுந்த கோபமடைந்தான். இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றுமாறு தான் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக நினைத்து தரியு மனம் வருந்துகிறான். தானியேலை விடுவிக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனால் தானியேலின் சத்துருக்களோ ராஜாவை செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறார்கள். தான் இயற்றிய சட்டத்தை ராஜாவால் மீற முடியவில்லை. தானியேல் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரையே சேவித்து வந்திருக்கிறார். கர்த்தரோடு அவருக்கு இதுவரையிலும் பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கும் கர்த்தருடைய வல்லமையிலும் தானியேலின் விசுவாசத்திலும் நம்பிக்கை இருக்கிறது. சிங்கங்களிடமிருந்து கர்த்தர் தானியேலை காப்பாற்றுவார் என்று தரியு ராஜா நம்புகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 3 எபிரெய வாலிபர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே எரியப்பட்டதை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் கர்த்தரையே நம்பினார்கள். அதுபோலவே இப்போது தானியேல் சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையைப் போல சிங்கங்களும் ஜீவனை அழித்து போடக்கூடியவை. கர்த்தர் சிங்கங்களை விடவும் அக்கினி சூளையை விடவும் பெரியவர். தம்மை நம்புகிறவர்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தானியேலை சிங்கங்களின் கெபியில் போட்ட பின்பு கெபியினுடைய வாசலின் மேல் ஒரு கல்லை வைத்து மூடினார்கள். தானியேல் இனிமேல் தப்பித்தால் கர்த்தருடைய அற்புத கிரியையின்படிதான் தப்பிக்க முடியும். தானியேல் எந்த தந்திரமும் செய்து சிங்கங்களின் கெபியில் இருந்து தப்பிக்க முடியாது. ஏனெனில் மூடப்பட்ட கல் மீது முத்திரையும் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் பண்ணிய பின்பு அதை ஒரு கல்லால் மூடி அந்த கல்லில் முத்திரை பதித்தார்கள். அவர்கள் போட்ட முத்திரை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உறுதி பண்ணிற்று.